ஆகவே இதை வந்து நாங்கள் வன்மையாக எதிர்கொள்கிறோம். தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக இருக்கின்ற பாஜக மோடி அரசை தமிழக காங்கிரஸ் வன்மையாக எதிர்க்கும். இதற்காக எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா விதமான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் பதில் சொல்வார். அதற்கு அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடந்திருக்கிறது. இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார். இதில் என்ன வந்து கொடுமைன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்தையே எழுதியவர். அவர் பேரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவருக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை செய்வது பாஜக திட்டமிட்டு செய்கிறது. இதெல்லாம் வந்து இங்கே யாருமே செய்யலை. இதெல்லாம் வந்து மோடி அமித்ஷாவினுடைய டைரக்ஷன் இல்லாமல் எந்த கவர்னரும் செயலாற்ற முடியாது. கவர்னர் நிகழ்ச்சின்னு சொல்வதே தப்பு. கவர்னருக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சியே கிடையாது. அது பல்கலைக்கழகத்தினுடைய விழா. பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அதற்கு ஃபண்டிங் பண்ணுறது யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இது எங்கே கவர்னர் ஃபங்க்ஷன் வருது? எல்லா ஃபங்க்ஷனையும் கவர்னர் கலந்து கொள்கிறார். கவர்னர் கலந்து கொள்வதால் கவர்னர் நிகழ்ச்சி ஆகாது. ஆகவே தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். அந்த தமிழ்தாய்க்கு அவமானப்படுத்துவதையும் இழிவு செய்வதையுமே இந்த பாஜக கூட்டம் தொடர்ந்து செய்து வருகிறது. ஆக இதை வன்மையாக கண்டிக்கிறோம். என்னை சொல்லும் வேற என்ன சொல்லுங்க. இல்லை, அதாவது நம்முடைய முதலமைச்சர் அண்டை மாநிலத்தின் முதலமைச்சரை சந்திப்பது வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு பல்வேறு விஷயங்கள் வரலாம். அவர் சந்திப்பதனால் நம்முடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுத்துருவாருங்கிறதெல்லாம் யூகம்லாம் ரொம்ப தவறு. இன்றைக்கு நம்முடைய உரிமைகளை நம்முடைய முதலமைச்சர் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அந்த சந்திப்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்ப்பார். நாளைக்கு அதை தொடர்ந்து பல சம்பவங்கள் நடக்குன்னு வச்சுங்க. அன்றைக்கு வந்து அந்த முதலமைச்சர்கிட்ட வந்து நம்ம கர்நாடக முதலமைச்சர் பேச வேண்டியிருக்கும் இல்லையா? போக்குவரத்து இருக்குது, வியாபாரம் இருக்குது, தொடர்புகள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அங்கே நிலங்கள் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வியாபாரம் இருக்கிறது. ஆகவே 2 முதலமைச்சர்களும் பேசக்கூடாதுன்னு சொல்வது தவறல்ல. ஈரானும் அமெரிக்காவும் இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து நம்முடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுத்து விடுவோங்கிறது அரசும் இல்லை. நிலைப்பாடு தான். அதில் there is no compromise. இல்லை, நம்ம வந்து நாளைக்கு வந்து நாங்கள் வந்து எந்த முயற்சியையும் நாங்கள் விட்டு வைக்கல. we are so genuine. அதை மீண்டும் போய் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுடைய உரிமைகளை பாதிக்குது, இதை செய்யாதீங்கன்னு கேட்கறதுக்காகவும் போகலாம்ல. நீங்கள் இதை வந்து அரசியலாக்காதீங்க. ஆகவே ஆனால் எந்த பேச்சுவார்த்தையோ முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுக்க மாட்டார் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறார். அது நாங்களும் அறிவோம். அதில் ஒன்றும் அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதில் ஆனால் சந்திக்கவே கூடாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. நாளைக்கு ஒரு அண்டை மாநிலத்து முதலமைச்சர் எப்போ வேணாலும் சந்திக்கலாம். இந்த ஒரு பிரச்சனை இல்லை, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே இந்த 2 முதலமைச்சரும் பார்த்து பேசுவதே தவறு என்று சொல்வது அரசியலினுடைய அடிப்படையே புரியாதவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, ஐ எம் நாட் த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நான் வந்து காங்கிரஸினுடைய நிலைப்பாட்டை சொல்கிறோம். எங்களுடைய ஸ்டாண்ட் வந்து தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து எந்த நிகழ்ச்சியானாலும் சரி தான். அது குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி மட்டும்தான். அவங்களுக்கு வந்து தேசிய கீதத்துக்கு மட்டும் ஒரு புரோட்டோக்கால் இருக்கும். ஆகவே மற்ற எந்த நிகழ்ச்சிக்கும் தமிழ்தாய் வாழ்த்தை சூப்பர் சீட் பண்ணுற அதிகாரம்
இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எந்த அதிகார அமைப்புக்கும் இல்லை. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்தை பாட்டை வந்து மூன்றாவது கொண்டு போய் வைப்பது ஒட்டுமொத்த 7.5 கோடி தமிழர்களையும் தமிழ் மொழியையும் அவமானப்படுத்துவதற்கு சமணம். இதற்கு வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.